எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் கிராட்டிடியூட ஃபைனல் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராட்டிடியூட் எழுதும் போது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவறாமல் எழுத பழகணும். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஒரு 4 நாள் எழுதுவோம், ஒரு வாரம் எழுதுவோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எதுவுமே வரலையே, நம்ம மனசு என்ன சொல்கிறதுனா அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் வரலைன்னு சொல்லிட்டு நம்ம உடனே விட்டு போயிடும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ குறைஞ்சது ஒரு 3-4 மாதம், 6 மாதம் நான் சொல்லுவேன், 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எழுதுனா தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராட்டிடியூட் விஷயங்களுக்கு பழகுமே. ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு நாள் எழுத போனால், ஒரு நாள் எழுதாமல் விட்டாலும் பிரச்சனை தான். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு நாள் எழுத விட்டிங்கன்னா திருப்பி அதுலேருந்து 6 மாதம் வரும். ஸோ 6 மாதன்றது கணக்குன்றது நான் ஒரு டைம்லைன் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்குமே எழுதலாம். ஸோ அது எழுத உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நோட் புக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய பேர் எழுதுனா ஒரு பேப்பரில் எழுதுவோம், இல்லை சின்ன ஏதாவது நோட்டில் எழுதி டக்குன்னு பறக்க விட்டுருவோம். ஸோ அது எப்படின்னா, உங்களுக்கு ரெகுலராக எழுத தோணாது. ஸோ இன்றைக்கி பேப்பரில் எழுதும், நாளைக்கு பேப்பர் கிடைக்கலாம், ஐயோ பேப்பரில் நம்ம எழுத முடியாதும்போம். ஸோ இப்படி நோட்டு வைக்கிறனால உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம தவறாமல் எழுதணும். அதே மாதிரி நம்ம ஒரு நோட் புக் வச்சுருக்கோன்றது நமக்கு ஒரு பொறுப்பாக எழுதலாம். நான் சிம்பிளாக சொன்னால் பொறுப்பாக நம்ம எழுதணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை மணிக்குள்ளே எழுதணும் பார்த்தீங்கன்னா, காலையில் கிராட்டிடியூட், நான் மார்னிங் கிராட்டிடியூட் சொல்லியிருந்தேன்ல ஒரு 6 விஷயங்கள். அதை பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் எந்திரிச்ச உடனே எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு கூட உட்காந்து எழுதலாம். ஆனால் அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுதிடணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் எழுதும்போது கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஒத்துக்கிறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 1/2 அன் ஹவருக்குள்ளே எழுத பாருங்கள். அப்படி டைம் போனால் கூட ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்படி தான் போகும். ஆனால் போக போக கரெக்டாக சரியாயிடும். ஆனால் 1/2 அன் ஹவர் மேலே தாண்டிச்சுன்னா, அதுக்கு மேலே எழுதிங்கனாக்கா உங்களுக்கு மார்னிங் நம்ம எழுத டிலே ஆச்சுன்னா என்ன ஆயிரும்னா, நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஓடிடும். இப்போது முந்தா நாள் ஏதாவது ஒரு இப்போ டே பிஃபோரில் உங்களுக்கு ஏதாவது கோபமாக ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா, அந்த கோப எமோஷன் டக்குன்னு நமக்கு மார்னிங் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி நம்ம கிராட்டிடியூட் எழுதும்போது அந்த எமோஷன் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி நைட்டு தான். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எழுதிடுறது ரொம்ப நல்லது. இல்லைனா நான் இப்போ ஜென்ரலாக சொன்னால் 5 நிமிஷம் முன்னாடி, நீங்கள் இப்போ தூங்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் உட்காந்து என்னென்ன நைட்டு நன்றி எழுத்து உடனே போய் படுத்துங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சோன்னா நமக்கு கிராட்டிடியூட் ரைட்டிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நம்ம ரெகுலராகவும் எழுத முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரெகுலராக எழுத கம்பல்சரியாக பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு எழுதே தோணாது. ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பழகினது கிடையாது. ஸோ என்ன சொல்கிறதுனா, நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்து எழுதுகிற மாதிரிலாம் இருக்குன்னு தோணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் எழுதி பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ன்றது நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு திங்கிங்லாம் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. கிராட்டிடியூட் இருக்கனால லைஃப் உங்களுக்கு மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மாற்றங்கள் எப்போ வரும்னா 6 மாதம் ஆகும். ஸோ அதுதான் இது. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது, காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படின்னா, இப்போது நேற்று என்ன எழுதணுமோ அதே இன்றைக்கி எழுதுவாங்க. சில பேர் பார்த்து எழுதுகிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகும். ஒரு சில சென்டென்ஸுகள் ரிப்பீட் ஆகும். நான் அதிலே சொல்லியிருந்தேன், இப்போ கெரியருக்கும் செல்ஃப்க்குமே மாறாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி ஏதாவது வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எப்படின்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் எழுதுறீங்க, இதே ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அதே சென்டென்ஸ் அப்படியே வருமானா வரும். பட் ஆனால் நம்ம கான்ஷியஸாக எழுதக்கூடாது, கான்ஷியஸாக நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஸோ நமக்கு அந்த சென்டென்ஸ் இப்போ தோணும் போது வந்துருச்சு அப்படின்னா அதை எழுதிக்கலாமே தவிர, நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா கிராட்டிடியூட் எழுதுறது யூஸே கிடையாது. ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, எழுதும்போது நீங்கள் கிராட்டிடியூட் மட்டும்தான் கவனமாக எழுதணும். ஸோ நோட்டு பென்னு வச்சு பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுக்கிறது, அதில் மெசேஜ் வந்தால் அதை போய் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. செல்ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முதல்ல கிராட்டிடியூட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் காலோ இல்லை என்ன வந்தாலுமே எழுத போங்க. ஸோ மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் யாருக்கும் கால் மெசேஜ்லாம் வராது. ஸோ சொல்கிறேன், இருந்தாலும் நம்ம சில பேர் லேட்டாக எழுந்திப்போம். 7 மணி 8 மணி எழுந்திக்கிறவங்களுக்கு ஏதாவது மெசேஜோ கால் வந்தால் எடுக்கக்கூடாது. எழுதிட்டுக்கப்புறம் தான் நீங்கள் போகணுமே. ஸோ அது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டாக எழுதுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. நான் அதை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னென்னா, கம்பல்சரி இப்போ எப்படின்னா, இப்போ காலையில் எந்திரிச்சோடனே சில பேருக்கு எந்திரிச்சோடனே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். உட்காந்துலாம் எழுதணும் நம்மளுக்கு, சரி அப்புறம் எழுதிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே போய் 6 மணிக்கு எந்திரிக்கலாம், நம்ம 7 8 மணிக்கு எழுதினா கிராட்டிடியூட் யூஸே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு மூடே மாறி போயிடும். ஸோ நீங்கள் என்ன சொன்ன முந்தானத்து ராத்திரி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்குள்ள நாளுக்கான நன்றியுணர்வே மறந்துடுவீங்க. ஸோ அதனால் லேட்டாக எழுதுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோடைய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.